தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, தலைகளை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய நினைவெல்லாம் இயேசு இயேசு என்பதே கர்த்தாவே. அடிமையை நோக்கி பார்ப்பதுக்கு நீர் என்ன ஆண்டவரே கர்த்தாவே. நான் எம்மாத்திரம் கர்த்தாவே எங்களை நோக்கி பார்த்தீரே. கடந்த நாட்களிலே எங்களை விடுவித்தீரே ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வேலையில் ரொம்ப நோக்கி பார்க்கிறோம். இந்த மாலை வேலையிலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அற்புதம் இறங்குவதாக, ஆண்டவரே உம்முடைய நன்மை இறங்குவதாக, உம்முடைய மேன்மை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிரியை இறங்குவதாக நோக்கி பார்க்கிறேன். எல்லாருக்கும் தயவு பண்ணுங்க கர்த்தாவே. நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. நாளைய தினத்துக்கும் என்ன செய்வேன்னு கலங்கி கொண்டிருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு உதவி புரியுங்க தகப்பனே. எதிர்பாராத நன்மையினாலே இந்த குடும்பத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீதம் 99:9 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதாவது இந்த சங்கீதம் 99:9 கர்த்தரை உயர்த்தி பாட வேண்டும். அடுத்தபடியாக அவர் பரிசுத்தர். நம்ம என்ன செய்ய வேண்டும்? பணிய வேண்டும். 3 பிரிவிலே நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வருகின்றது. எப்படி முடிவு வருகின்றது? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரச்சனைகளாம் தெரிந்தவராக இருக்கிறார். நான் பேசி கொண்டிருக்கிற இந்த கர்த்தருடைய சத்தமானது என்ன சொல்லுகிறது என்றால், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. தேவனுடைய வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய பராக்கிரமம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவர் வீண் என்று அறிகிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ராஜா தம்முடைய வல்லமையில் பிரியப்படுகிறார். இந்த தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்த தேவன் இன்றைய தினத்திலும் அவரை உயர்த்தி பணிகின்ற பொழுது, அவர் பாதத்திலே விழுகின்ற பொழுது, ஆண்டவரே நீரே என் பரிகாரி என்று உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் இந்த தேவனை நீ அண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே கர்த்தர் உயர்ந்தவராக வருவார். அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறார். உன்னுடைய பிரச்சனை இன்றைக்கு பூதகரமாக இருக்கலாம். நாளைய தினத்திலே பார்த்தால் அதில் ஒன்றுமே இருக்காது. எவ்வளவோ நாள் எவ்வளவோ பிரச்சனைகள். வாலிபத்திலே திருமணம் ஆக வேண்டும் என்ற பிரச்சனை, திருமணம் ஆகினவர் குழந்தை வேண்டுமே என்ற ஒரு காரியங்கள், அதுபோல் குழந்தை படிக்க வேண்டும் என்ற காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை போட்டு நம்மை கடந்து வர பண்ணுவார். ஆக இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அசுத்தன் ஒருவரும் அவரை காண முடியாது. நம்முடைய ஜெபம்லாம் எங்கேயோ போய் தான் சேரும், கடலில் தான் போய் விடும். நீ ஒரு பரிசுத்தவானாக இருந்து கொண்டு என் தேவைகள் எல்லாம் என் தேவன் சந்திப்பார், எனக்கு கிருபை செய்வார், நன்மை செய்வார் என்று நீ விசுவாசிக்கின்ற வேளையிலே, அவரோடு ஐக்கியப்படுகின்ற வேளையிலே நீ இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் உயர்த்தப்படுவாய். இப்பொழுது உனக்கு இருக்கிற நிலைமை உனக்கு முடிவானதல்ல. இப்பொழுது உனக்கு இருக்கிற பிரச்சனை அது பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனையிலிருந்து முடிவு கட்டுவதற்கு ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தார் என்றால், அந்த வனாந்தரத்திலே அவர் நடத்தி கொண்டு வந்தார். அப்படி நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதையெல்லாம் மோசேயினிடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தார். ஒரே ஒரு மனக்குறை தான் ஆண்டவருக்கு இருந்தது. இதை தீர்க்க எனக்கு வல்லமை இருக்கிறது என்று இவர்கள் உணராமல் போகிறார்களே. இவர்கள் பசிக்கிறது என்று சொல்வதற்கு முன்பதாக, நான் பசி தீவனங்களை ஏற்படுத்தி வைக்க மாட்டேனா, அந்த வயிற்றுக்குரிய தீவனங்களை நான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன்னா, வீடு வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதற்குள்ளாக என்னை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஆண்டுக்குள்ளாக எனக்கு வீடு வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே நான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேனா. ஆனால் ஒரு துளி கூட இவர்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறதே. என்னுடைய எண்ணத்திலே தான் ஓடுவேன், என்னுடைய எண்ணத்திலே சமாத்தியம் பண்ணிக்கொள்வேன், என்னுடைய எண்ணத்திலே முடிவெடுப்பேன் என்று ஓடுகிறார்களே. படைத்தவன் நான் இருக்க, பரிதவிக்கிறவன் நான் இருக்க, அடுத்த நாளுக்குரிய காரியங்களை அறிந்தவன் நான் இருக்க, சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் நான் இருக்க, இவர்கள் எப்படி முடிவெடுக்க முடியும்? இவர்கள் எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? ஆகவே தேவன் என்ன சொல்லுகிறார் என்றார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த சங்கீதத்தில் திரும்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்கள், பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள், பாதத்தில் கீழே விழுந்து கிடங்கள். அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரும்,
உன்னுடைய பரிகாரியாக ஆண்டவர் இருக்கிறார். இந்த பூமி உள்ள வரைக்கும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். ஜெப செய்வோமா? மாலை வேளையில் ஒரு விசை தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய மனம் போன போக்கில் நான் ஓடிவிட்டேன் கர்த்தாவே, அதுவல்ல கர்த்தாவே, நான் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையினாலே இருக்கிறேன். தேவரீர் எனக்கு காரியத்தை வாய்க்கு செய்வீராக என்று தாழ விழுந்து கொண்டிருக்கிறேன். இந்த தம்பிக்கு இறங்குங்க, இந்த குடும்பத்தாருக்கு இறங்குங்க கர்த்தாவே. இந்த குடும்பத்தை வாழ வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நீதியின் செங்கோலை ஆண்டவரே நிறுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நீ பரிசுத்தமுள்ளவர் கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. இந்த உண்மையை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.